அத்தை நீங்க என்ன சொல்றீங்க? நான் உண்மையதான் சொல்றேன் ஷாலினி, உண்மையதான் சொல்றேன். எங்களுக்கு ரெட்ட குழந்தைங்க இருந்தாங்க. ஒருத்தன் பேர் ரவி, அப்புறம் இன்னொருத்தன் அவனும் ரவி மாதிரி இருப்பான். அதே முகம், அதே மாதிரி நடவடிக்கைங்க. எங்களோட ரெண்டாவது பையன் ரவி கூட ஒட்டி பிறந்தவன். இப்ப நான் திரும்பவும் வந்துட்டேன் மித்ரன். ஆமா ரவி, நான் உன் கூட பிறந்த சகோதரன் தான். உறவுல பார்த்தா சகோதரன், ஆனா நிஜ வாழ்க்கையில எதிரி. என்னோட சின்ன வயசு வாழ்க்கை மொத்தமா கெட்டு போறதுக்கு நீ மட்டும்தான்டா காரணம். நான் தப்பு பண்ணிட்டேன் ஷாலினி, தப்பு பண்ணிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? யார் அந்த பையன்? ஏழையா இருந்ததுதான் எங்களோட தப்பு. நான் ஏழ்மையில பிறந்தேன் இல்ல. ஏழ்மைனா எப்படி தெரியுமா? ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்தோம். அதுதான் நாங்க பண்ண ஒரே தப்பு. அப்புறம் ஒரு நாள் ரவியோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிருச்சு. அவன் படுத்த படுக்கை ஆயிட்டான். அவனுக்கு வைத்தியம் பண்றதுக்கு கூட எங்க கிட்ட சுத்தமா பணமே இல்ல. வெறும் பணத்துக்காக என்ன வித்துட்டாங்க. எல்லாம் இந்த ரவிக்காக தான். இவன் உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக இவன் வாழ்க்கைய மனசுல வச்சுக்கிட்டு என் வாழ்க்கைய மொத்தமா பலி கொடுத்துட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எங்களோட ரெண்டாவது பையனை எங்க வாழ்க்கையை விட்டு விலக்கி வச்சுட்டோம். அவனை எங்க கிட்ட பிரிச்சிட்டோம். அப்படி பிரிச்சிட்டோம். இங்க பாரு ஷாலினி, தயவு செஞ்சு என்ன நம்புமா. நான் அவனை விக்கல. எங்க கிராமத்துல ஊர் தலைவருக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. அதுவும் நகரத்துல இருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப காலமாவே குழந்தைங்க இல்லைங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சது. எங்களுக்கு தான் 2 குழந்தைங்க இருந்தாங்களே, 2 பேரு. அவங்கள சரியா பாத்துக்க முடியாத நிலைமையில தானே நாங்க இருந்தோம். அப்பதான் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது, அவங்க குழந்தைங்களை தத்தெடுக்க வந்திருக்காங்கன்னு. நான் அவங்க கிட்ட போய் அவங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். எங்களோட ரவியை எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஆனா எங்க ரவிக்கு தான் உடம்பு சரியில்லை. அவனை யார் எடுத்துக்குவாங்க? அதனால நான் அவங்க கிட்ட நீங்க மித்ரனை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா நீங்க எதுக்கு அன்னைக்கு என்ன தெரிஞ்செடுத்தீங்க? ரவியை காப்பாத்தணும் தானே. எங்கேயாவது போய் சாகட்டும்னு என்ன விட்டீங்கல்ல. அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க மித்ரனை. அப்புறம் அதுக்கு பதிலா அவங்க என் புள்ள ரவியோட வைத்தியத்துக்கு பணம் கொடுத்தாங்க. ஆனா எனக்கு மனசு கேட்கல. நான் என்னோட இதயத்துல இருந்து ஒரு பாகத்தை வெட்டி கொடுத்துட்டேன். உலக வேணாலும் வித்தியாசம் பார்க்கலாம், ஆனா ஒரு பெத்த தாய் பசங்க விஷயத்துல வித்தியாசம் பார்க்கவே மாட்டான். பிரிஞ்சு போனது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா ஒரு விஷயத்துல சந்தோஷமா இருந்தேன். அவனாவது அங்க சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன். அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அவனை நல்லபடியா பாத்துக்குவாங்க என்ற நம்பிக்கை இருந்தது. அவனுக்கு நல்ல படிப்பு கொடுத்து அவனோட எதிர்காலத்தையும் நல்லபடியா ஆக்குவாங்கன்னு நினைச்சேன். நாங்க அவனை எங்க கிட்ட இருந்து இல்ல, அந்த ஏழ்மை கிட்ட இருந்துதான் பிரிச்சோம். ஆனா இன்னைக்கு அந்த நாடகத்தை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப சங்கடமாயிடுச்சு. என்னால தாங்கிக்க முடியல. நாங்க என்ன காரியம் பண்ணிட்டோம்னு தோணுச்சு. என்ன தூக்கி எறிஞ்சிட்டீங்கல்ல. இந்த உலகத்துல
அப்பா அம்மாவோட பாசம் கிடைக்காம தனியா வளர்ந்தேன். ஏய்! என்னை எப்படிப்பட்ட ஆளுங்க கையில வித்தீங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்ல. நீங்க வித்த ஆளுங்க ஏழைகளா இருக்கலாம். அவங்க என்ன தத்தெடுக்கிறதுக்காக வரல. என்ன இதே ஊருக்கு கூட்டு வந்து பிச்சை எடுக்க வச்சிட்டாங்க. ஒரு வீட்டுல வேலைக்காரனை சேர்த்து விட்டு ஒவ்வொரு நாளும் குத்தி காட்டுவாங்க. டேய், உன்னோட அப்பா அம்மாவுக்கு உன் மேல அன்பே இல்லடா, அத அந்த பையனை வச்சுக்கிட்டு உன்னை தூக்கி எரிஞ்சுட்டான்னு சொல்லுவாங்க. ஏய்! எந்த அம்மா அப்பாவுக்கு நாங்க மித்திரனை கொடுத்தோமோ அவங்க எங்க கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க, என்னைக்கு அவங்க வீட்டு பக்கம் நாங்க வரக்கூடாதுன்னு. ஆனா எங்களுக்கு கொஞ்சம் வசதி வந்ததுக்கு அப்புறமா நாங்க அவங்க வீட்டுக்கு போய் எங்க மித்திரனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். அவங்கள தேடி அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அவங்க எல்லாத்தையும் வித்துட்டு வேற ஏதோ ஊருக்கு போயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம், அவங்க பையனும் இறந்துட்டான்னு. எங்களோட மித்திரன் இறந்துட்டா. என்ன வித்துட்டு அவங்க 3 பேர் மட்டும் சந்தோஷமா வாழ்க்கை வாழ்வாங்களா? என்ன பத்தி யார்கிட்ட விசாரிக்கல, நான் உயிரோட இருக்கான செத்தனம் கூட கேட்கல. நான் இத்தனை வருஷம் அனுபவிச்சேன்ல, இன்னைக்கு இவங்க மொத்தமா அனுபவிக்கட்டும். ரவி, அம்மா, அப்பா எல்லாரும் அனுபவிக்கணும். ஆனா ஷாலினி, நாங்க என்னைக்குமே ஒரு பையனை இழந்ததுக்கான துக்கத்தை இன்னொரு பையனுக்கு கொடுத்ததில்ல. ரவிக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியக்கூடாதுன்னு நாங்க முடிவு பண்ணோம். ஏன்னா மித்ரன் எங்களை விட்டு எதுக்காக பிரிஞ்சு போனாங்கிற விஷயம் ரவிக்கு எதுவுமே தெரியாது. மித்ரனை பத்தின எல்லா உண்மைகளையும் நாங்க ரவி கிட்ட இருந்து மறைச்சிட்டோம். அதனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்தோம். மித்ரனை ரவிக்குள்ளேயே பாத்துக்கலாம்னு நினைச்சோம். அதனால ரவிய எங்களோட ஒரே பையனா நினைச்சு அவனை நல்லபடியா வளர்க்கணும்னு நினைச்சோம். அப்புறம் மித்திரன் இறந்த துக்கத்தை நாங்க நிரந்தரமா எங்க மனசுக்குள்ளேயே புதைச்சிட்டோம். உங்க தப்பு எதுவுமே இல்ல அத்தை. உங்க சூழ்நிலை உங்களை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு. இதுல உங்களோட தப்பு எதுவுமே இல்ல. மித்திரன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நீங்க அவங்க கிட்ட கொடுத்தீங்க. அவர் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்க, ஆனா அது நடக்கல. பெரியவங்களா சொல்வாங்களே, ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் மரணத்தை எழுதி வச்சிருவாரு. ஆனா நீங்க அவருக்கு அவர் சாகறதுக்கு முன்னாடி சந்தோஷத்தை கொடுத்திருக்கீங்க. அவரை ஒரு நல்ல வீட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க. அவர் சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும் தான் ஆசைப்பட்டீங்க. இப்ப அவர் சந்தோஷத்தை மட்டும் நீங்க ஞாபகப்படுத்திக்கோங்க, மனசை திடப்படுத்திக்கோங்க அத்தை. இதுல உங்களோட தப்பு எதுவுமே இல்ல. சாப்பாடு சுவையா இருந்தா கண்ட்ரோலே ஆகிறது இல்ல. அதனாலதான் யூனி என்சைம் இதில் உள்ளது டபுள் ஆக்ஷன். ஆக்டிவேட்டட் சார்கோல் கேஸை நீக்குகிறது. இந்த போட்டோ மேல தேவையில்லாம உன் கோவத்தை காட்டுறேன். எனக்கு தெரியும்
உனக்கு ஏன் இவ்ளோ கோவம் வருதுன்னு. இதுக்கு மேலே நீ நாடகம் ஆட வேண்டிய அவசியம் இல்ல. நீ அந்த பசங்களை எதுக்காக கூப்பிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்கள வச்சு ஏன் நாடகம் ஆடணும்னு தெரியும். எனக்கு முதல் நாளே சந்தேகம் வந்துருச்சு. அப்ப எனக்கு ஏதோ தப்பு நடக்குதுன்னு தோணுச்சு. ஆனா இப்ப எல்லா விஷயங்களும் கண்ணாடி மாதிரி தெளிவாயிடுச்சு. நீ யாருங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், உன்னோட பாஸ்ட் டென்ஸ் லைஃப் பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? நான் ரவி இல்ல, மித்ரன் தான். எல்லா உண்மைகளும் வெளியே வந்துருச்சு. இங்க பாரு ரவி, என்கிட்ட அத்தை மாமா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நீ ஒருத்த மட்டும் இல்ல, உன் கூட போற தம்பி இருந்தான், மித்ரன். ரவி, எனக்கு தெரியும் அவங்க இத பத்தி உன்கிட்ட எதுவுமே சொன்னதில்ல. ஆனா இப்போ உனக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருச்சு. அத்தையும் மாமாவும் சொன்னாங்க, ராகவ் அங்கிள் தான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாராமே. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ உனக்கு உன் பிரதரை பத்தி தெரிஞ்சிருச்சு. ஐம் ஷூர் நீ அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருப்ப. அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு. ரவி, ஐ நோ யூ. நீ எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பேன்னு புரியுது. நீ உன் வாழ்க்கை பூரா உன் அப்பா அம்மா கூட இருந்திருக்க. ஆனா அவர் அந்த பாசம் கிடைக்காம துடிச்சு போயிருக்காரு. உன்னாலதான் அவர் இந்த குடும்பத்தை விட்டு போயிட்டாருன்னு நீ கில்ட்டியா ஃபீல் பண்ற. அதானே நீ அந்த அநாத ஆசிரமத்தை திறந்து வச்ச. அதுக்கு தானே நீ அந்த பசங்களையும் ப்ளே பண்ண வச்ச. இவ்வளவு நாளா நீயே வித்தியாசமா பிஹேவ் பண்றன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அங்க வைங்க. இந்த கிளாஸ் எல்லாம் கிச்சன்ல கொண்டு போய் வச்சிருங்க. பாத்து பத்திரம். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசலாம். நான் இப்பவே பேசணும். மகேஷ், நீங்க என்ன பண்றீங்க? மகேஷ், நீங்க என்ன பண்றீங்க? மகேஷ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணியா? நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணல, எல்லாரும் முன்னாடியும் இந்த கல்யாணத்துக்கு வேண்டான்னு சொல்லுவேன்னு. அப்புறம் எதுக்கு சம்மதிச்ச? நீங்களும் என்ன கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல மகேஷ், அப்புறம் எதுக்கு வேண்டான்னு சொன்னீங்க? பவி, நீ ஏன் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் நிஷாவை காதலிக்கிறேன், ஒண்ணு இல்ல. எனக்கு இதான் மகேஷ் ப்ராப்ளமே. நீ நிஷா கூட இருக்க விரும்புற, ஏன்னா நீ நிஷாவை காதலிக்கிற. நிஷாவும் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறா, ஏன்னா அவளும் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப என்னோட அன்பு எங்க போச்சு? உன்னோட அன்பா? ஆ, என்னோட அன்பு கிருஷ் மேல. என்னோட அன்பு அந்த கிருஷ் மேலதான் இருக்கு. உனக்கு தெரியுமா மகேஷ், நிஷா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நானும் கிருஷை மறக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா ஆனா என்னால முடியல மகேஷ். கிருஷ்க்கு என்ன அன்பு கிடைக்கணுமோ அதை இப்ப வரைக்கும் உனக்கு கிடைக்கல மகேஷ். அதுதான் இப்ப எனக்கு What do you mean? எனக்கு கிருஷ் மேல அன்பு இல்லையா? நான் ஒன்னும் உங்களை பத்தி சொல்லல மகேஷ். அப்புறம் உங்களுக்கு கிருஷ் மேல அன்பு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா நிஷா அப்படி இல்ல. அவ குழந்தைய கேர் பண்றதே இல்ல. நீங்க தான் பாத்தீங்கல்ல சுமங்கலி பூஜை அன்னைக்கு கிருஷ்க்கு என்ன நடந்ததுன்னு. அன்னைக்கு நான் ஏதோ பக்கத்துல இருந்து அதனால பரவாயில்ல, இல்லைன்னா என்ன இருக்கும்? இப்ப நிஷாவோட காதல் உங்களுக்கு உங்க குழந்தைய விட அதிகமாயிடுச்சுல்ல? பவி, நிஷா கத்துக்கிட்டு இருக்கா. ஒரு பொண்ணுக்கு தாய் பாசத்தை கத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்ல மகேஷ். அது அவங்களுக்கு தானா வர வேண்டிய ஒரு விஷயம். தாய்னா சும்மாவா? அப்புறம் தாய்மைங்கிறது நிஷாக்குள்ள கொஞ்சம் கூட இல்ல. அவளுக்கு இதுக்கப்புறமா தாய்மைங்கிறது கொஞ்சம் கூட வராது. இங்க பாருங்க மகேஷ்,
நான் கிருஷ் மேல அன்பு வச்சிருக்கேன். அவன் பிறந்ததுல இருந்து நான் தான் அவனை பாத்துட்டு இருக்கேன். எனக்கு தான் கிருஷ் மேல அதிக உரிமை இருக்கு. அந்த உரிமைக்காக நான் எவ்வளவு வேணா போராடுவேன். சரி, உனக்கு கிருஷ் மேலதான் அன்பு. அப்ப அவன் கூட இருந்து அவனை பாத்துக்கோ. ஆனா இதுக்காக என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்? ஏன்னா நிஷா அவன் பொண்டாட்டியா இருக்க வரைக்கும் அவ கிருஷ் என்ன தொட விட மாட்டா. அப்புறம் நான் ஒன்னும் ஆயாவா இருந்து கிருஷ பாத்துக்க விரும்பல. நான் ஒரு தாயா இருந்து அவனை வளர்க்க விரும்புறேன். மகேஷ், கிருஷ் கூட கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி. அதனாலதான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன். இதுக்கு மேல ஏதாவது பேசணும்னா நீங்க அண்ணா கிட்ட பேசிக்கோங்க. இப்ப நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. அப்புறம் இந்த கல்யாணம் என் விருப்பத்துக்கு மாறா நடக்காது. அந்த மித்ரன் அம்மா போடி அனிவர்சரி அன்னைக்கு நிச்சயமா ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிருப்பான். அதுக்காக தான் அந்த வீடியோ எனக்கு காட்டியிருக்கான். அந்த ரகசியத்தை பத்தி இன்னொரு வீட்டுல சொல்லிருப்பாங்க. ஏய், என்ன அவுத்து விடுங்க. எங்கடா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. ஏய் ஏய், ஏங்க தர உடனே உன் பாஸ்க்கு போன் போடுறான். எனக்கு இப்பவே என் குடும்பத்தை பார்த்து ஆகணும். நான் ஷாலினியை பார்த்தே ஆகணும். நீ என்னதான் இப்ப அடம் முடிச்சாலும் எங்களால பாஸுக்கு போன் பண்ண முடியாது. அவரா போன் பண்ணாதான் உண்டு. மரியாதையா சொல்றேன், இப்பவே உன் பாஸ்க்கு போன் போடுறா. போன் பண்ணு. ஹேய், என்ன முட்டாள் நினைச்சியா? இப்பதானே அவர் போன் பண்ணாரு. உங்ககிட்ட பேச அவருக்கு பிடிக்காம இருந்திருக்கும். நீங்க பாரு, உங்ககிட்ட நல்ல விதமா சொல்றேன். உன் பாஸ்க்கு இப்பவே போன் பண்ணு. நான் அவர்கிட்ட பேசணும்டா. இல்லன்னா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏய், ஏய், இங்க பாரு, உன் மூளைய அப்படியே கூலா வச்சுக்க. இந்த ஸ்வீட் எடு, கொண்டாடு. இங்க பாரு, எங்க பாஸ் உனக்காக ஸ்வீட் அனுப்பி வச்சிருக்காரு. அநேகமா எங்க பாஸ் உன் பொண்டாட்டி கூட முதலிரவை கொண்டாடிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னை குடும்பத்தோட பேச வைக்கடா. ஏய், வாய மூடு. அழாத அம்பிகா, இப்படியே அழுதுகிட்டு இருக்கிறதால நம்ம மகன் திரும்ப வரப்போறது இல்ல. அப்படி போடு. இந்த கிழவன் கிழவி இந்த வயசுல என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க பாரு. இவங்க விடுற கண்ணீரை பார்க்கும் போது எனக்கு அப்படியே குழு குழுன்னு இருக்கு. நீங்க இன்னும் நிறைய துடிக்க போறீங்க. என்னாச்சுமா? திடீர்னு மித்ரன் ஞாபகம் வந்துருச்சா? உறவே உயிரே இணைந்து வழங்கியோர் சைக்கிள் பியூர் அகர்பத்திகள், விடிகம் விட்ரன் மிக்சர் கிரைண்டர், எல்லாமே புதுசு. RMKVயின் ஹாப்பி தீபாவளி.